வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய டாப் 5 பெஸ்ட் மைலேஜ் ஸ்கூட்டர்ஸ் ஃபார் ஃபேமிலி யூஸ்ன்ற மாதிரி ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் நல்ல மைலேஜ் தரக்கூடிய உங்களுடைய ஃபேமிலி யூஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்பீன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வீடியோன்றது உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஏன் நல்ல லுக்கோட மைலேஜ் தர ஸ்கூட்டர்ஸ்லாம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதை ஒரு நாள் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ஃபேமிலி செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மைலேஜ் தரக்கூடிய ஸ்கூட்டர்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சின்ன சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட்ஸ் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம ஹீரோவோட ப்ளஷர் ப்ளஸ் எக்ஸ்டெக். ஆமாங்க, அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல ஃபீச்சர்ஸோட ஒரு சூப்பர் மைலேஜ் தரக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாகவே இந்த ஹீரோவோட ப்ளஷர் ப்ளஸ் எக்ஸ்டெக் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வைக்கல டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் லீன் அண்ட் நல்ல ஒரு ஃபேன்சி டச்சில் வரக்கூடிய ஒரு டிசைனே சொல்லலாம். இந்த ஒரு வெஹிக்கிளோடைய ரோட் அப்பியரன்ஸ் டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, அந்த ஒரு விஷயத்துல டவுட் இல்லை. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு இது உங்களுக்கு எக்ஸ்டைப் ஆப்ஷன்ன்றதுனால இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஃபுல் எல்இடி லைட் செட்டப்ன்ற மாதிரி ஒரு சில நல்ல ஃபீச்சரிஸ்டிக்கான டோனும் கொடுக்குறாங்க. இல்லை உங்களுக்கு அந்த ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் அந்த ஒரு கால் எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன், அதுக்கடுத்து ஆவரேஜ் மைலேஜ்ன்ற ஃபீச்சர்ஸ் வந்தப்போ ஃபீச்சர்லையும் ஒரு நல்ல ஒரு பேக்கேஜாக இருக்குது இந்த ஒரு செக்மெண்ட் பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இல்லை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின். இந்த இன்ஜினால 8 bhp ஆஃப் பவர்ஸும் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 75 km/h வரைக்கும் ரீச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் 50 km வரைக்கும் போகுன்றாங்க. அப்படின்றப்ப மைலேஜ் இட்ஸ் ஓகே, அந்த ஒரு 110cc செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஸ்கூட்டர்ஸ் பொறுத்தளவுக்கு 50 kmpன்றது ரியலி ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ் தான். அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷன் மட்டும்தான் ஐபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 106 kg, சீட் ஹைட் 765 mm அப்படின்றப்ப டைனமிக்ஸ் மாதிரி விஷயங்களும் ஒரு டீசென்ட்டான ரேஞ்சில் தான் இருக்குது. ஷார்ட்டராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஈஸி ஹேண்டலபிளாக இருக்கணும்னாலும் சரி, இந்த ஒரு ஸ்கூட்டர் ரெண்டுத்துக்கும் கேப்பபிள் தான். சரி, ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 96,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,02,000 வரைக்கும் வருது வண்டி ஆன் ரோட். வெளியே இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு நல்ல ப்ராடக்ட்னு சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரே நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா 6G. ஆமாங்க, நம்ம ஹோண்டா தரப்புலேருந்து நல்ல ஒரு ரிஃபைண்டான, அது இல்லாமல் நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அதுவும் குறிப்பாக கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நினச்சோம்னா இந்த ஹோண்டாவோட ஆக்டிவா 6G தான் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வைக்கல டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு நார்மல் ட்ரெடிஷ்னல் டோனில் வரக்கூடிய ஒரு டிசைன் தான். ரொம்ப ஃபேன்சி அப்படி இப்படின்லாம் எதுவும் சொல்ல முடியாது, பட் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கும் டிசைன். உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் ஃபீச்சர்ஸும் பெருசாக சொல்லும்படி இருக்காது, பட் ஆனால் இதில் இப்போ ரீசெண்டாக இந்த 2024 மாடலில் அந்த ஒரு ஹச் ஸ்டெக்கு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கீலெஸ் மாடல் மாதிரி மேபி கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் எதிர்பார்த்து எடுக்கிறவங்களுக்கு கனெக்டிவிட்டி கிடையாது, பட் ஹச் ஸ்மார்ட்ன்ற மாதிரி ஒரு சில யூனிக்கான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இதோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.73 bhp ஆஃப் பவர்ஸும் 8.19 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் அரௌண்ட் ஒரு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ணி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு 110cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு டீசென்ட் ரேஞ்சில் தான் இருக்குது, ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மைலேஜ் ஃபிகர்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களா அரௌண்ட் கம்பெனி தரப்புலேருந்து 47 kmph வரைக்கும் சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் இதுவுமே அரௌண்ட் ஒரு 50 kmph கிட்ட வரைக்கும் வந்ததுன்றப்போ மைலேஜ் விஷயத்தில் இவருமே நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த ஹோண்டா ஆக்டிவாவோட இன்ஜினில் ஒரு இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இதோடைய அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் அண்ட் ரிலையபிலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான், டிஸ்க் ஆப்ஷன்லாம் கிடையாது. சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 106 kg, சீட் ஹைட் வந்து அவங்க இத்தனை தான்ற மாதிரி மென்ஷன் பண்ணல, பட் ஆனாலும் இருக்கிறதுலே ஒரு லோயஸ்டான சீட் ஹைட்டு நம்ம ஹோண்டா ஆக்டிவா தான். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் பர்சனாக இருக்கிறீங்க, ஓடுறது ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கூட்டர் வேணும்னு நினைக்கிறீங்க, இப்போ நிச்சயமாக நீங்கள் ஹோண்டாவோட ஆக்டிவா 6G ட்ரை பண்ணலாம். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு
பேசிக் மாடல் உங்களுக்கு 96,000 அரௌண்ட் ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,03,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னு சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். ஓகே, இந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125 ஆமாங்க. இந்த ஒரு லிஸ்டிங்கில் நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு பெஸ்ட் 125cc எடுக்கணும், அதுலேயும் குறிப்பாக நல்ல மைலேஜ், அதெல்லாம் சூப்பர் சாலிடான ஒரு பெல்ட் குவாலிட்டியோட இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த சுசுகி ஆக்சஸ் 125ன்றது உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு லைட்டாக உங்களுக்கு அந்த ஒரு பாக்ஸி டோனில் வரக்கூடிய இதுவுமே ஒரு யூஸ்வல் ட்ரெடிஷ்னல் ஸ்கூட்டர் டிசைனில் தான் வருது. ஃபேன்சி ஸ்போர்ட்டிங்னஸ்ன்ற மாதிரி விஷயங்கள் இந்த டிசைனில் இல்லைனாலும் பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்குது. இதுவுமே உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து ஃபீச்சர்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு குறையே இல்லாத அளவுக்கான ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டாப் மாடலில் வரும். அதில் ஸ்மார்ட் கனெக்ட், ஜிபிஎஸ் நேவிகேஷன்ன்ற மாதிரி ஹெவிலோடரான கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸும் கொடுக்குறாங்கன்றப்போ ஃபீச்சர்ஸ் ரியலி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ஸ்கூட்டரில். அட் த சேம் டைம் இந்த வெஹிக்கிளில் இன்ஜின் பொறுத்த அளவுக்கு ஒரு 124cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இதுவுமே நல்ல ஒரு ரிஃபைன் அண்ட் நல்ல ஒரு ரிலேபிளான ஒரு இன்ஜின்ன்றதுல டவுட்டே கிடையாது. இந்த இதோடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.6 bhp பவர் சிம் 10 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்னு வருதுங்க. பவர் பொறுத்தளவுக்கு ரியலி நல்ல ஒரு லோ எண்ட் பவர் இருக்குன்றனால அவங்களுடைய டே டு டே சிட்டி கம்யூட்டுக்கும் அந்த ஒரு லோக்கல் யூஸுக்கும் இந்த ஒரு இன்ஜின்ன்றது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ன்றதுல டவுட்டே கிடையாது. வண்டியோட டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு கண்படி ரிப்போர்ட்டர் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 90 km/h இருக்குன்னு வச்சு சொல்கிறாங்க. பட் வண்டியால் ரியலி அதை விடையும் போக முடியுது. பெர்ஃபார்மன்ஸ் சும்மா சொல்ல விடாதுங்க. இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் இதில் சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 45 km வரைக்கும் சொல்கிறாங்க. பட் இந்த வெஹிக்கிளுமே ஓனர் ரிப்போர்ட்டட் ஒரு 50 வரைக்கும் வர்த்தா சொல்கிறாங்க. ஒரு 45 to 50 km ஒரு நல்ல ஒரு 125cc கொடுக்குதுன்றப்ப ரியலி மைலேஜ் நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. சரி ஓகே, அது இல்லாமல் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ஆப்ஷன் வருது, பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க, சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் பைட்டுன்றதும் இந்த ஒரு வெஹிக்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரேக்கிங் சூப்பராக இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 103 kg, சீட் ஹைட் 773 mm கிட்ட வரைக்கும் வருது. அப்படின்றப்ப டைமென்ஷனும் ஓகே தான். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,02,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,14,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த டாப் மாடல் தான் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்மார்ட் கனெக்ட் ஃபீச்சர்ஸ்லாம் வரும். அப்படின்றப்ப கொஞ்சம் ப்ரைஸிங் அதிகமாக போனீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா அது போகலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் டீசெண்டாகவே இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா பேசிக் மாடல் இஸ் எனாஃபாக தான் இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 2024 மாடல். ஆமாங்க, இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல லெவல் ஆஃப் ஃபீச்சர்ஸ், அது இல்லாமல் உங்களுக்கு சூப்பர் இன்னோவேட்டிவான ஒரு டிசைனு, அது இல்லாமல் இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கும் ஏதாவது புது விஷயங்கள் இன்க்ளூட் பண்ண ஒரு இன்ஜின் தான் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 2024 மாடல் உங்களுக்கான ஆப்ஷனே சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இனோவேட்டிவ் டச்சில் வரக்கூடிய ஒரு டிசைன். பார்க்கறதுக்கே நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஃபீல் வரும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா. பட் அப்புறம் தான் தெரியும் இது ஒரு நார்மல் ஐசி ஸ்கூட்டர்னே என்றது. ஆனால் டிசைன் விஷயத்தில் ரியலி ரோட் அப்பியரன்ஸ்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் சூப்பராக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஃபீச்சர்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு, லைட்டிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல்லி எல்இடி செட்டப், அதெல்லாம் அந்த ஒரு டிஆர்எல் வந்து இந்த சைடில் ஆரம்பித்து அந்த சைடு வரைக்கும் போகிறது. ரியர் லைட்லேயே உங்களுக்கு எமர்ஜென்சி லைட் கொடுக்கறது, அந்த ஒரு ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டர்ஸ், ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அது ஸ்மார்ட் கனெக்ட் ஃபீச்சர்ஸ்ன்ற மாதிரி ஃபீச்சர் விஷயத்தில் ஹெவி லோடர் நல்லாவே கொடுத்துருக்காங்க. குறையே கிடையாது ஃபீச்சர்ஸ் பொறுத்தளவுக்கு. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கும் அந்த இடத்துலையும் குறை இல்லாமல் இதில் உங்களுக்கு ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் மாதிரி ஒரு விஷயத்தை இந்த ஒரு இன்ஜினில் இன்க்ளூட் பண்ணிக்காங்க. இந்த ஒரு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம்னால நம்மளுக்கு என்ன ஒரு யூஸ்ன்னு பார்த்தோம்னா வச்சுங்கன்னா, இந்த வெஹிக்கிளால் பர் லிட்டருக்கு அரௌண்ட் ஒரு 47.5 km வரைக்கும் தர முடியுன்ற மாதிரி கம்பெனி ரிப்போர்ட்டர் சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் இந்த வெஹிக்கிள் 50+ மைலேஜ் தரதான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படின்றப்ப மைலேஜ் விஷயத்தில் ரியலி சூப்பராக பண்ணுது. அது இல்லாமல் இந்த இன்ஜின் இந்த சிஸ்டம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வெஹிக்கிளோடைய ரிஃபைன்மெண்ட்டு, இன்ஜின் டியூரபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம் இந்த வெஹிக்கிளோடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.91 bhp பவர்ஸும் 9.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்னு படிக்கும்போது டாப் ஸ்பீடு ஒரு 82 km/h வரைக்கும் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு மைலேஜ் பற்றிலாம் பார்த்தாச்சு. அரௌண்ட் ஒரு 47.5 வரைக்கும் சொல்கிறாங்க இல்லையா. நீங்கள் ஒரு டீசெண்டான ரேட்டிங் ஷெல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 45 to 50+ கூட ஒரு சில சமயத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த வெஹிக்கிளை ஓட்டுறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன், பின்னாடி வந்து ஸ்டாண்டர்ட் ட்ரம் பிரேக் எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 106 kg, சீட் ஹைட்டு
265 அப்படின்றப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல ஓகேவா இருக்குது. சரி, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 98,000லேருந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,13,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னு சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம யமாவோட ஃபெசினோ 125 ஆமாங்க. இந்த ஒரு 125 இல்லை இந்த ஒரு இந்தியன் ஸ்கூட்டர் செக்மெண்ட்லேயே எனக்கு தெரிஞ்சு அதிக மைலேஜ் தரக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் எதுன்னு பார்த்தோம்னா அது நிச்சயமாக நம்ம யமாவோட ஃபெசினோ 125 தான். அது ஏன்னு கேட்டிங்கன்னா சம் டேஸ் முன்னாடி, அது ரொம்ப நாள் முன்னாடி இந்த யமா தரப்புலேருந்து மைலேஜ் ஈவெண்ட்டு அது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடத்துனாங்க. அப்போ அந்த ஈவெண்ட்டில் வந்து இந்த ஒரு ஸ்கூட்டர்ன்றது ஒரு லிட்டருக்கு 90 கிலோமீட்டர் வரைக்கும்லாம் போச்சு. பட் ஆனால் அப்போ ஓட்டின ரைடிங் ஸ்டைல்ன்றது வேறு, ஸ்மூத்தான ரோட்டில் அப்படியே ஸ்மூத்தாக ஓட்டினாங்க. அதனால் அந்த 90 kmpன்றது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்காது. உங்களுடைய ரைடிங் ஸ்டைல் பொறுத்து, அதெல்லாம் நம்மளோட ரோட் கண்டிஷனு, நம்ம ஓட்டுற அந்த ஒரு வெதர் கண்டிஷனுன்ற மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை பொறுத்து அது டிஃபர் ஆகிட்டே இருக்குன்றதுனால மைலேஜ்ன்றது அந்த அளவுக்கு கிடைக்குமான்னு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு பெஸ்ட்டான ஒரு மைலேஜ் இந்த ஒரு ஸ்கூட்டரில் கிடைக்குன்றதுனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்லீக் அண்ட் ஸ்டைலிஷான ஒரு கிளாசி டிசைனில் வரக்கூடிய ஒரு டிசைன் தான் இந்த யமாவோட ஃபெசினோ 125 இருக்குது. டிசைன் பார்க்குறதுக்கு ரியலி சூப்பராக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு சீட்டிங் அண்ட் ஃபுட்போர்ட் மாதிரி விஷயங்களையும் ஓரளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாக பண்ணிக்கிறான்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் இந்த வெஹிக்கிளோடைய இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம், மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ண ஒரு இன்ஜின். இந்த இன்ஜினுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 8.04 bhp பவர்ஸும் 10.3 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் சும்மா சொல்ல விடாதுங்க, இதுவுமே நல்ல ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 50 km வரைக்கும் கம்பெனி ரிப்போர்ட்களே சொல்கிறாங்க. ரியல் லைஃப்பில் 50+ கூட நிறைய பேருக்கு தரதா சொல்கிறாங்க. அட் த சேம் டைமில் உங்களுக்கு பவருமே நல்லாயிருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன், பின்னாடி வந்து ஸ்டாண்டர்ட் ட்ரம் பிரேக் யூபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங்கும் சும்மாலாம் சொல்லக்கூடாது, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு 99 kgs தான். இருக்கிறதுலே நல்ல ஒரு லைட் வெயிட்டான மாடல் இந்த ஒரு யமா ஃபெசினோன்றதுனால உங்களுக்கு ஹேண்டலிங் மாதிரி விஷயங்கள்லாம் ரியலி சூப்பராகவே இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 780 mmன்றது ஓரளவுக்கு டீசெண்டான சீட் ஹைட் தான். அதனால் ஷார்ட் ரைடர்ஸுக்கும் ஓரளவுக்கு கேப்பபிளான ரேஞ்சில் தான் இருக்க போகுது. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,05,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,20,000 கிட்ட வரைக்கும் போகுது. இந்த டாப் மாடலாக அந்த ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுப்பாங்க. பட் ஆனால் ப்ராக்டிக்கலான ஃபீச்சர்ஸ் ஒன்றும் இந்த வெஹிக்கிளில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இல்லை. அதெல்லாம் பில்ட் குவாலிட்டியும் லைட்டாக கொஞ்சம் கம்மி தான். பட் மற்றபடி மைலேஜ், ரைடிங் கம்ஃபர்ட் அதெல்லாம் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் இருக்குது. சரி ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்ட்டையும் நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, see you later.